எல்லாரும் இப்போ மலையாளம் படம் வந்து நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மலையாளம் மூவிஸ் நல்லாவே வருது. ஸோ ஸ்டோரி அண்ட் டைரெக்ஷன் எல்லாமே பார்த்து தான் மக்கள் வராங்க. நம்ம மக்களுக்கும் பிடிக்குது இந்த மாதிரி படங்கள்லாம். அது டைம் போனதே தெரியல ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் 3 hours மூவி இது. ஆனால் டைம் போனதே தெரியல, செம்மையாக இருந்தது. இல்லை, 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமா துறையில் சாதிக்கணும்னு வராங்க. ஸோ அதில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் சில இது நடக்குது. ஸோ கடைசியில் அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் எப்படி பண்ணுறாங்கன்றதான் ஸ்டோரி. இல்லை இது ஒரு ஃபீல் குட், அந்த மாதிரி ஸ்லோவாக டைம் எடுத்து பொறுமையாக போகிற அந்த மாதிரி படம் இது. லைக் ஃபாஸ்ட்டாக கட ரேசி அந்த மாதிரி படம் இல்லை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் நிவின் போலி தான் சார். ஒரு 20 minutes வர்றாப்புல கலக்கிட்டு இருப்பாப்புல நல்லா. அதாவது நேச்சுரலாக கேரளாவில் ஒரு 9-7 படம் ஃப்ளாப்பு கொடுத்துருக்காப்புல. அதை ஓப்பனாக ஒரு ஹீரோவே யாருமே இதுமாதிரி சொல்ல மாட்டாங்க. பக்காவாக போட்டிருக்காப்புல. அதை வச்சு காமெடி பண்ணியிருக்காப்புல நல்லா. மைனஸ்னால் லென்த்து கொஞ்சம் ஒரு 3 hours கிட்ட இருக்குது. ஒரு 10 minutes தான் கம்மி. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே தான் சார். நல்லா எல்லாருமே வந்து எந்த ஒரு ஓவர் காமெடி இதெல்லாம் இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க உங்களை தேட்டரில். இவ்வளோ மணி நேரம் போர் அடிக்கல. ஏன்னா கதையை நம்பியே எடுத்துருக்கோம் படத்தை. இதில் வந்து ஹீரோயிசமோ எதுவுமே கிடையாது. இல்லை, இங்கே வந்து அதை பார்க்குறதுனால தான் படம் மிஸ் ஆகுது. ஹீரோயிசமு ஒரு 4 பாட்டு, ஒரு 5 ஃபைட்டு, இதெல்லாம் ஹீரோ கேட்குறாப்புல. இதில் வந்து தன்னைத்தானே மட்டம் தட்டிக்கிற மாதிரி பழைய பாக்யராஜ் படம் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளேயை நம்பியே பண்ணுற ஒரே ஆள் பாக்யராஜ். இல்லை நமக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ வர்றதெல்லாம் அப்படி தான் வருது கண்டினியூஸாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரேமலுன்னு ஒரு படம் வந்தது, வெறும் ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் இருக்குது. அது இது மாதிரி 100 படம் வந்திருக்கும். அந்த மாதிரி தப்புன்றது இதுதான். அந்த ஹீரோயிசம் பார்க்குறதுனால தான் நிறைய மிஸ் ஆகுது. இல்லை, டேலண்டர்ஸ் நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. ஆனால் என்னென்னா ஹீரோவுக்கு இது வேணும் அது வேணும் அப்படி பண்ணால் தான் ஹிட் ஆகுதுன்ற மாதிரி ஓவராக எதிர்பார்க்குறாங்க. அதில் மிஸ் ஆகுது. அது லாஜிக் இல்லாமல் போயிடுது படத்தில். இப்போ கண்டினியூஸாக 2-3 ஹிட்டு படம் வந்துட்டுருக்கு மொத்தமாகவே. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே நம்பி இருக்குது. அப்போ இப்போது எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஓடிடி இருக்கும்போது கூட திருஷ்யம் மாதிரி படம் செகண்ட் பார்ட்டெல்லாம் நல்ல ஹிட்டு, ஓடிடிலேயே ஹிட்டு. இப்போது மீடியம் பட்ஜெட் படம் தான் நல்லா ஹிட் ஆகுது. இதுவும் சுத்தமாக செலவு கிடையாது. கோடமாக்க செட்டு போட்டிருக்காங்க வடபழனியில். சாரி, அது சென்னையில் தான் எடுத்தாங்களேனே தெரியல. அந்த ஒரு செட்டை போட்டு தான் படத்தையே முடிச்சிருக்காங்க. சுத்தமாக செலவே இல்லை. ஹீரோயிசமும் செலவும் அதை வச்சு தான் ஓவராக போயிட்டு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, கரெக்டாக பேஸ் ஆச்சுருந்து. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வரும்போது we didn't expect comedy to come. ஆனால் சூப்பர் காமெடி சீன்ஸ் இருக்குது. சூப்பர். நிவின் போலி சூப்பர், வேறு லெவல். நிவின் போலி சூப்பர். ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப் தேர் ரிலேட்டபிள் ஸ்டோரி ஸோ மச். பட் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து நிவின் பாலி வந்து கொஞ்சம் மிரட்டி விட்டாப்படி. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்ல முடியாது, பட் ஆவரேஜாக போயிட்டு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் எங்கேஜிங்காக நல்லா இருந்துச்சு. வருஷங்கள் சேஷம் அந்த படம் தான் சார் பார்த்துறேன். நல்லா இருந்துச்சு. லைக் நிவின் பாலி வந்து ஃபைனலாக ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு. ஸோ ஹாப்பி டு சி நிவின் பாலி அகேன் ஸ்க்ரீன்ஸ். வருஷங்களுக்கு சேஷம் தானே கேட்குறீங்க. மூவி ப்ளஸ் என்னென்னா லாட் ஆஃப் இப்போது மலையாளத்தில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு மூவி, இட்ஸ் லைக் ஒரு ஸ்டார் கூட்டம் ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ கெஸ்ட் கேமியோ சொல்லாமல் இருக்கிற 2-3 கெஸ்ட் கேமியோலாம் இருக்குது. அதெல்லாம் இட்ஸ் அ ப்ளஸ். பட் மைனஸ் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ, போரிங். இட்ஸ் நாட் லைக் ஹிருதயமோட அதே டீமுங்கிறனால பீப்புள் எக்ஸ்பெக்ட் தட். அது இருக்காது. அப்படி வி கேன் சி. ஸ்டோரி வைஸ் நார்மல் மூவி தான். பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. நார்மல் மூவி இல்லை, எனக்கு ஓகே. நார்மல் மூவிஸ் அவ்வளோதான். ஹிருதயம் பார்த்துட்டு வரவங்களுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, அந்த ஃபீல் இருக்காது. இல்லை, தியான், வினீத் கொஞ்சம் தான் வராரு. பட் தியான், பிரணவ் எல்லாத்துமே நல்லா தான் இருக்குது. நைஸ். பார்க்கலாம் நல்ல மூவி தான். பட் அதை தான் சொன்னேன். இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிருதயம் அது இருக்காது. பட் இட்ஸ் ஜென்ரலி குட் மூவி. ப்ளஸ்னா நிவின் போலி ஏரியா. ஒன் வேர்டில் சொல்லணும்னா நிவின் போலியோட ஏரியா நல்லா இருந்துச்சு. மைனஸு அது இனிஷியலில் அப்படி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் மாசான சீக்வன்ஸ் இருக்குது. அது அந்த மாதிரி மாசம் இல்லை. ஆனால் நிவின் போலி கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ அவ்வளோதான். 2 வார்த்தை, ட்ரீம் கம்ஸ் ட்ரூ.
எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அவ்வளோதான் படம், அவ்வளோதான். இல்லை ஜி, அதான் ஃபிலிம்க்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது, கண்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபிலிம் தான், அவ்வளோதான். அதுதான் ஃபிலிம் லாங்குவேஜ். எனக்கு அங்கே த்ரோ அவுட்டாக ஒரு ட்ரீம் வந்து கேரி பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீம் வந்து நம்ம எவ்வளோ நாள் ஆனாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. It's very positive movie. It talks about friendship, talks about very real, true friendship, and it's a nice, very nice film. Konjam, but it's not like that. I liked it because first half is a different thing happening, second half is a different thing happening. I liked it. I liked Nivin Pauly scenes. All of Nivin Pauly scenes I liked. Then Pranav Mohanlal has a lot of reference to actual Mohanlal. Looks a lot like Mohanlal in the scenes. It was nice. And then how they have captured Kodambakam in the old Kodambakam. That is also really nice. The movie, how people were struggling to get into movies and all that. So yeah, it is a ப்ளஸ்ஸா ஸ்டோரி தான். ஸ்டோரி இஸ் ரியலி நைஸ் அண்ட் டைரக்ஷனும் செம்மையாக எடுத்திருக்காங்க. மியூசிக் இஸ் அமேசிங்.